அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்கை தமிழ் டுட்டோரியல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம போன வீடியோவில் எப்படி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண பிறகு அதை முதல்ல வெரிஃபை பண்ணணும். நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுத்து அதை எப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் யூடியூப்பில் சைன்இன் பண்ணிக்கிங்க. சைன்இன் பண்ண பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா கார்னரில் நம்ம சேனலுடைய சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் ஸ்டுடியோன்னு இருக்கும். அந்த கிரியேட்டர் ஸ்டுடியோ கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஸ்டுடியோ பீட்டான்னு வந்திருக்கும். இது இப்போ யூடியூப்போட புது வெர்ஷன் இது இருக்குது. இப்போ யூடியூப் ஸ்டுடியோ பீட்டானு. ஸோ நம்ம இப்போ பழைய வெர்ஷன்லேயே நம்ம பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பழைய வெர்ஷன் மாற்றுறதுக்கு கிரியேட்டர் ஸ்டுடியோ கிளாசிக்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை கிளிக் பண்ண பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட், வீடியோ மேனேஜர், லைவ் ஸ்ட்ரீமிங்ஸ், கம்யூனிட்டி, சேனல்னு வந்திருக்கும். ஸோ இந்த சேனலை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சேனல் கிளிக் பண்ண பிறகு இங்கே நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பாருங்கள், அந்த நிறைய ஆப்ஷன்ஸ் நாட் எனேபிள் இருக்கும். அந்த பாருங்கள், கஸ்டம் தம்ப்நெயில்ஸ், எக்ஸ்டர்னல் அனோட்டேஷன்ஸ், இதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணால் தான் ஓகே ஆகும். நான் இப்போ வெரிஃபை பண்ணலாம் மொபைல் நம்பர் கொடுத்து. முதல்ல இந்த இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் டுட்டோரியல் எஜுகேஷன் நம்ம சேனலில் ஒரு சேனல் நான் எக்ஸாம்பிளுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெரிஃபைன்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ண பிறகு நம்ம கண்ட்ரி கேட்கும். நம்ம டிஃபால்ட்டாக இப்போ இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுனால இந்தியான்னு கேட்குது. ஸோ நீங்கள் வேறு நாட்டில் இருந்தால் கூட நீங்கள் எந்த நாடோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கால் மீ வித் அன் ஆட்டோமேட்டட் வாய்ஸ் மெசேஜ் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் மீ, அதாவது எஸ்எம்எஸ் வரதுக்கான இது இருக்குது. கோட் நம்பர் நமக்கு வரும். ஸோ நம்ம இப்போ கால் வர வேணாம், எஸ்எம்எஸ் மட்டும் நமக்கு வந்தால் போதும், அந்த மெசேஜ் நம்பர் மட்டும் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் மீங்க அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இங்கே வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர்னு இருக்குது பாருங்கள். இங்கே நம்மளுடைய ஃபோன் நம்பரை கிளிக் பண்ணுங்க. இங்கே பார்த்தா சேஞ்ச் லாங்குவேஜ்னு இருக்கும். நீங்கள் தேவைப்பட்ட அந்த லாங்குவேஜ் கூட மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் என்னுடைய பர்சனல் நம்பருங்கிறதுனால. கீழே பார்த்தா சப்மிட் இருக்கும். சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டெப் 2 of 2ன்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் 6 digit வெரிஃபிகேஷன் கோடுன்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் நம்பர் எந்த நம்பர் கொடுத்தோமோ அதுக்கு 6 digitல ஒரு கோடு வந்திருக்கும் எஸ்எம்எஸ் வகையில். ஸோ அதை இங்கே டைப் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்திருக்கு, அதை டைப் பண்ணுறேன். ஸோ 6 digit கோடு நம்ம டைப் பண்ணியாச்சு. கீழே சப்மிட் பட்டன் இருக்குது, அதை கொடுத்துருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வெரிஃபைன்னு டிக் போட்டு வெரிஃபைன்னு வந்துருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் யூடியூப் அக்கௌண்ட் இஸ் நவ் வெரிஃபைன்னு இருக்குது. ஸோ கீழே கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், முன்ன வெரிஃபைன்னு கேட்டுச்சு, இப்போ வெரிஃபைடுன்னு காட்டுது பாருங்கள். இந்த இடத்த பாருங்கள், வெரிஃபைன்னு காட்டுது. இப்போ கீழே வந்தீங்கன்னா நான் சொன்ன பாருங்கள், இந்த கஸ்டம் தம்ப்நெயில்ஸ், எக்ஸ்டர்னல் அனோட்டேஷன்லாம் இப்போ எனேபிள் ஆகிருக்கு. ஸோ இது மெயினாக இந்த கஸ்டம் தம்ப்நெயில்ஸ், இந்த எக்ஸ்டர்னல் அனோட்டேஷன்லாம் ஆக்டிவ் ஆகணும்னா நிறைய ஆப்ஷன்ஸ் ஆக்டிவாக முதல்ல வெரிஃபை பண்ணணும். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணது ரெண்டாவது நம்ம பண்ண வேண்டியது இந்த வெரிஃபைடு தான். ஸோ நம்ம இப்போ வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ தம்ப்நெயில்ஸ்னால் என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோ உள்ளே ஒன்று இருக்கும், வெளியில் ஒரு சின்ன போஸ்டரமாக இருக்கும். அதான் யூடியூப் தம்ப்நெயில்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வரக்கூடிய நாட்கள் அதெல்லாம் எப்படி உருவாக்கணும் என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொன்ன நியூஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.